ஹாய், ஐ எம் பிரீத்ராஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து சொல்யூஷன் அப்படிங்கிற லெசன்லேருந்து தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸு. இதை வந்து ஆல்ரெடி செப்டம்பர் 20லையும் ஏப்ரல் 23லையும் கேட்டிருக்காங்க. இனியும் வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ அந்த என்ன கொஸ்டின்ஸ் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். A solution is prepared by dissolving 45 gram of sugar in 180 gram of water. Calculate the mass percentage of solute. இதில் வந்து கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? கால்குலேட் த மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் solute கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 180 கிராம் ஆஃப் வாட்டரில் வந்து எவ்வளோ கிராம் ஆஃப் சுகர் வந்து டிசால்வ் ஆகிருக்காங்க, 45 கிராம் ஆஃப் சொல்யூஷன் வந்து டிசால்வ் ஆகிருக்கு. இது அப்போது நம்ம வந்து இங்கே என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் solute கண்டுபிடிக்கணும். ஸோ ஆல்ரெடி இங்கே கொடுத்துட்டாங்க. மாஸ் ஆஃப் சால்வெண்ட் வந்து 180 கிராம் அண்டு மாஸ் ஆஃப் solute ஈக்குவல் டு 45 கிராம் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இதில் வந்து ஃபார்முலா பார்த்திங்கன்னா மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் solute ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் சொல்யூஷன் மாஸ் ஆஃப் solute பை மாஸ் ஆஃப் சொல்யூஷன் இன்ட்டு 100. மாஸ் ஆஃப் solute பை மாஸ் ஆஃப் சொல்யூஷன் இன்ட்டு 100 தான் மாஸ் பர்சன்டேஜுக்குள்ள ஃபார்முலா. ஸோ இங்கே மாஸ் ஆஃப் solute வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 கிராம் கொடுத்துட்டாங்க. ஸோ மாஸ் ஆஃப் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. மாஸ் ஆஃப் சொல்யூஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்வெண்ட் ப்ளஸ் solute இது ரெண்டும் சேர்ந்தது தான் சொல்யூஷன். அப்போ நம்ம இங்கே வந்து சால்வெண்ட், ஸோ இங்கே வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் சால்வெண்ட் ப்ளஸ் மாஸ் ஆஃப் solute. ஸோ எடுத்துக்கலாம் இல்லையா. இப்போ நமக்கு என்ன கிடைக்குது? 45 மாஸ் ஆஃப் solute பை மாஸ் ஆஃப் சால்வெண்ட் எவ்வளோ? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 180 கிராம். அப்போ இங்கே என்ன வரணும்? 180 ப்ளஸ் இங்கே மாஸ் ஆஃப் solute. மாஸ் ஆஃப் solute எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 45. பர்சன்டேஜ் கேட்டிருக்கனால இன்ட்டு 100. ஸோ ரெண்டு ப்ளஸ் பண்ணும்போது 45 பை 180 ப்ளஸ் 45யும் ப்ளஸ் பண்ணும்போது 225 கிடைக்கும் இன்ட்டு 100. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 45யும் இன்ட்டு 100 நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்குது? 4500 கிடைக்குது பை டிவைடட் 225. ஸோ இந்த 225 4500 நம்ம வந்து 5 டேபிளில் டிவிஷன் பண்ணி பார்ப்போம். இது வந்து 5 டேபிள்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பண்ணிங்கன்னா 45 கிடைக்கும். இங்கே பார்த்திங்கன்னா 900 கிடைக்கும். திருப்பி எகன்ஸ் டிவிஷன் பண்ணும்போது இங்கே 9, இங்கே வந்து 180. நெக்ஸ்ட்டு வந்து 9ஆல் 180 டிவிஷன் பண்ணும்போது டிவைட் பண்ணும்போது 20. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? 20% கிடைக்குது. அப்போது நமக்கு என்ன இங்கே மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் solute இஸ் 20%. இதுதான் நமக்கு ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸு. இந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.